வணக்கம். ராம்நாட் கிச்சனில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நல்ல காரசாரமான மீல் மேக்கர் சுக்கா தான் பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மீல் மேக்கரை எடுத்துகிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு பிழிஞ்சு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, பெப்பர் பவுடர் இருக்குல்ல, நல்ல தூளாக்குன பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தக்காளி எடுத்து நல்லா அரைச்சிட்டு அது கூட சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் இதை செய்யணும். அது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு வெறும் வெங்காயம், பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்து கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துட்டு சோம்பு 1/4 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். ஒரு வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, 2-3 இனுக்கு மல்லி தழை அதையும் சேர்த்துட்டு நம்ம பிரட்டி வச்சுருந்தோம்ல மீல் மேக்கர் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த எண்ணெயிலேயும் நம்ம செய்யலாம். அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு தரும். ஆனால் வர வரன்னு இருக்கும். இப்போது நம்ம ஜூஸியாக சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த தக்காளியை அரைச்சி ஊற்றணும். அப்போ தான் அந்த ஜூஸியான டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போது கொஞ்சமாக அந்த மீல் மேக்கர் பிரட்டின பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து அலசிட்டு அதையும் தூக்கி நான் அந்த மீல் மேக்கரில் சேர்த்துட்றேன். இப்படி செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இது அப்படியே ஒரு பிளேட் வச்சு மூடிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். தண்ணி ஃபுல்லாக வற்றி நல்லா ட்ரையாக இருக்கும். இப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா அடி பிடிக்காது. அவ்வளோதான். இந்த பாருங்கள், சுத்தமாக அடி பிடிக்கவே இல்லை. சாம்பார் கூட, வெரைட்டி ரைஸ் கூட, எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீல் மேக்கர். தண்ணியெலாம் வற்றிருச்சு, நல்லா பச்சை வாசனை போயிருச்சு. சிம்லேயே வச்சு சமைக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கிண்ணத்துக்கு நான் மாற்றிட்டு மேலாப்பில் கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோதான், மீல் மேக்கர் சுக்கா ரெடி ஆயிருச்சு. முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் நான் நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.